தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் ஒரு சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜூலை 1999 பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். அண்ணா சாலையில் உள்ள பொதுக்குழு கூட்டம் அலுவலகத்தில் மணிக்கு நடைபெறும் கீழ்கண்ட அலுவல்கள் எடுத்து கொள்ளப்படும். கடந்த ஆண்டிற்கான தணிக்கை செய்யப்பட்ட ஆதாய இழப்பு கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, ஆண்டு அறிக்கை, தணிக்கையாளர்களின் அறிக்கை, ஏற்றுக் கொள்ளுதல். இது குறித்து உறுப்பினர்களுக்கு அனுப்பும் அறிவிப்பு தயாரிக்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மணல் லாரி மோதிக்கொண்டதில் காயமுற்றனர். காயமுற்ற முதலுதவி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். காவல்துறையில் விபத்தை நேரில் விவரிக்க மனு. சிறப்பு சுருக்கங்கள். நகராட்சியில் சாலை வசதி, விளக்கு வசதி. நகராட்சி சாலை வசதிகளையும் விளக்கு வசதிகளையும் ஆவண செய்ய வேண்டும் என்று மனு தயாரிக்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தேவை குறைந்தபட்ச கல்வி தகுதி, மாத ஊதியம், விண்ணப்பிக்கலாம். விளம்பரம் கண்ட நாட்களுக்குள் அண்ணா சாலை விண்ணப்பிக்கவும். விளம்பரம் தயாரிக்க 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். தொழிற்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆற்றிய உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மானியத்தின் மீது பல்வேறு கட்சிகளை மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவிக்க விரும்புகிறேன். தெரிவிக்கும் போது, ஏற்படுகின்ற போது, பொதுத்துறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாநில அளவிலும் கரும்பு உற்பத்தி, சர்க்கரை உற்பத்தி என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொறுத்தவரையிலும் சர்க்கரை தொழில் மறந்துவிடக்கூடாது. இந்த நிலை பொதுத்துறை, கூட்டுறவுத்துறை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செய்ய வேண்டும் என்ற பொதுத்துறையின் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசு 100 கோடி ரூபாய்க்கு இந்த ஆண்டு 50 கோடி ரூபாய்தான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இருக்கும் பட்சத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என் உரையை நிறைவு செய்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1
சென்னை 32. கிண்டி அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தின் 12ஆம் ஆண்டில் பொதுக்குழு கூட்டம் கழகத்தின் மேற்படி பதிவு அலுவலகத்தில் டிசம்பர் திங்கள் 17ஆம் நாள் காலை 9 மணிக்கு நடைபெறும். அப்போது கீழ்க்கண்ட அலுவல்கள் எடுத்து கொள்ளப்படும். கடந்த ஆண்டிற்கான தணிக்கை செய்யப்பட்ட ஆதாய இழப்பு கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, இயக்குநர்களின் ஆண்டு அறிக்கை, தணிக்கையாளர்களின் அறிக்கை ஆகியவற்றை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ளுத. இது குறித்து கழகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ராமன் அவர்கள் உறுப்பினர்களுக்கு அனுப்பும் அறிவிப்பு தயாரிக்க. 2. காஞ்சிபுரம் செங்கற்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் பாலூருக்கு மிக அருகே அரசு போக்குவரத்து கழக பேருந்தும் மணல் லாரி ஒன்றும் மோதிக் கொண்டதில் 10 பேர் காயமுற்றனர். மணல் லாரியின் ஓட்டுநர் திரு கோவிந்தன் திடீரென்று மயக்கம் அடைந்ததால் லாரி பேருந்தின் மேல் மோதிவிட்டதாக தெரிய வருகிறது. காயமுற்ற 10 பேர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. பலமாக காயமுற்ற 2 உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். காவல்துறையில் வழக்கு ஒன்று பதிவு செய்து விசாரணை செய்யப்படுகிறது. விபத்தை நேரில் பார்த்ததாற்போன்று விபரிக்க. 3. பல்லவபுரம் நகராட்சியில் உள்ள நேரு நகரில் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. எனினும் தகுந்த சாலை வசதி மற்றும் விளக்கு வசதி இல்லை. இதனால் இரவு நேரத்தில் வாகன ஓட்டுநர்களுக்கும் சாலையில் நடப்பவர்களுக்கும் பெரும் சங்கடங்கள் ஏற்படுகின்றன. தினமும் ஓரிரு சாலை விபத்துகளும் ஏற்படுகின்றன. உடனடியாக பல்லவபுரம் நகராட்சிக்கு தக்க சாலை வசதிகளையும் விளக்கு வசதிகளையும் ஏற்படுத்திட ஆவண செய்ய வேண்டும் என்று நகராட்சி ஆணையருக்கு நேரு நகர் குடியிருப்போர் சங்கத்தின் செயலாளர் திரு மூர்த்தி எழுதும் மனு தயாரிக்க. 4. அப்பல்லோ டயர்ஸ் நிறுவனத்தின் சென்னை மண்டல அலுவலகத்திற்கு 4 விற்பனை உதவியாளர்கள் தேவை. குறைந்தபட்ச கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு. மாத ஊதியம் ரூபாய் 3000. ஏதாவது ஒரு டயர் நிறுவனத்தில் 2 வருடங்கள் அனுபவத்தோடு ஆங்கிலம் தமிழ் சரளமாக பேச தெரிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். விளம்பரம் கண்ட 15 நாட்களுக்குள் மண்டல மேலாளர், அப்பல்லோ டயர்ஸ் நிறுவனம், அண்ணா சாலை, சென்னை 2 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கவும். விளம்பரம் தயாரிக்க. சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
10 seconds, 5 seconds. Get ready. Start. தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆற்றிய உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்துறை மானியத்தின் மீது பல்வேறு கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் வழங்கியுள்ள கருத்துக்களின் அடிப்படையிலும் தமிழகத்திலே தொழில்கள் வளர்ந்துள்ள நிலையின் அடிப்படையிலும் சில கருத்துக்களை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் பலர் இங்கே கருத்துக்களை தெரிவிக்கும் போது பொதுவாக ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். தனியார் சர்க்கரை ஆலைகளில் லாபம் ஏற்படுகின்ற போது கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் மட்டும் நஷ்டம் ஏன் ஏற்படுகிறது என்ற வினாவை தொடுத்தார்கள். இதற்கான சில விளக்கங்களை முதலிலே இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அகில இந்திய அளவில் மட்டும் அல்லாமல் மாநில அளவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் கூடுதலான கரும்பு உற்பத்தி, கூடுதலான சர்க்கரை உற்பத்தி ஆகியவற்றின் காரணமாக சர்க்கரையின் விற்பனை விலை உற்பத்தி செலவை விட குறைந்து போய்விட்டது. அது நஷ்டத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து, தனியார் ஆலைகளை பொறுத்த வரையிலும் சர்க்கரை தொழில் மட்டும் அல்லாமல் அதை சார்ந்த எரிசாராய தொழிற்சாலை போன்ற இதர தொழில்களின் மூலம் வருவாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நிலை பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு துறை ஆலைகளுக்கு கிடையாது. இதுவும் நஷ்டத்திற்கு ஒரு காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவதாக, தனியார் ஆலைகள் பதிவு செய்யப்பட்ட கரும்பை அரைவைக்கு எடுத்து கொள்ளாத காரணத்தால் அவற்றையும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலே அரைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தனியார் ஆலைகளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த கரும்பை அவர்கள் எடுத்து கொள்ளாத நிலையில் விவசாயிகள் பயிரிட்டு விட்ட கரும்பை எப்படியாவது அரைவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறையின் ஆலைகளில் கரும்பு அரைவை காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தினுடைய ஆணையின் அடிப்படையில் நீட்டித்த அரைவையின் காரணமாகவும் நஷ்டம் ஏற்பட்டது என்பதை நான் இந்த அவையிலே மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இருப்பினும் கூட இந்த அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த ஆண்டு 100 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் இருந்த நிலை மாறி இந்த ஆண்டு 50 கோடி ரூபாய்தான் நஷ்டம் என்கின்ற அளவிற்கு இழப்பின் அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மேலும் சர்க்கரை விலை, கழிவு பாகு விலை ஆகியவை லாபகரமாக இருக்கும் பட்சத்தில் சர்க்கரை ஆலைகளை மீண்டும் லாபத்தில் இயக்க வாய்ப்பு உள்ளது என்பதையும் நாம் இங்கே திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சர்க்கரை ஆலைகள் குறித்து எழுப்பிய வினாவிற்கு
தேவையான பதில் கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு என் உரையை நிறைவு செய்கின்றேன். ஸ்டாப்.